எனக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சட்னி. அதுக்கு நான் வடை சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது கூடவே சமையல் எண்ணெய் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு, அது கூடவே 3 வரமிளகாவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ வறுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது வதங்கி வர்ற ஸ்டேஜில் ஒரு லெமனை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த லெமன் ஜூஸையும் அதில் போடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை ஆற விடலாம். ஸோ ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, தனியாக 1 கப் அளவுக்கு தேங்காயை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சட்னிக்கானது அதையும் இது கூட போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு மட்டும் லைட்டாக கடுகு உளுந்தம் பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். ஹெல்த்தியான சட்னியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதே மாதிரி நீங்களும் வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.